சில பேர் கூட ஒப்பிட்டா உங்க வளர்ச்சி பெருசா இருக்கும். சோர்ந்து போன ஒரு ஆள்கிட்ட போய் சோர்ந்து போகாதன்னு சொல்லியிருக்கிறேன். பயப்படுற ஒரு ஆள்கிட்ட போய் பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். தோத்த ஒரு ஆள்கிட்ட போய் கவலைப்படாத, ஜெயிக்க போற. சில பெருக்கம் ஏன் வரல தெரியுமா? சில விதை இன்னும் வெளியில போல. சில விதை வெளியில போச்சோ, இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு நீங்க பெருங்க. இப்ப கடுகு இத்தனையோண்டு இருந்தது, இப்ப என்ன பண்ணுது? வளருது. வளருது மட்டும் இல்ல, சகல பூண்டுகளிலும் பெரிதாகி. வாங்கிக்கோங்கய்யா. இந்த கமிங் இயர், இந்த கமிங் நாட்கள் கர்த்தர் உங்க விதையை வளர செய்து சகல பூண்டுகளிலும் அதை பெரிதாக்கி. ஆமென், ஆமென். இங்க நேரத்தை விதைச்ச, இங்க பணத்தை விதைச்ச, இங்க உங்க அன்பை விதைச்ச பிள்ளைகளுக்கு சொல்றேன், சகல பூண்டுகளிலும் பெரிதாகி. ஆமென். ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். ஒரு நாள் சாயங்காலம் இத்தனையோண்டு அன்பு நான் உள்ள வந்துச்சு. இதை வார்த்தையினாலும் செய்கைகளாலும் அப்படியே விதைச்சு இவ்வளவு வளர்ந்துருக்கு. வேற ஒன்றும் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது, வேற ஒன்றுமே கிடையாது. நான் அந்த அன்பை பர்சனலாக என்ஜாய் பண்ணிட்டு இல்லை, அந்த அன்பை பகிர ஆரம்பிச்சு. சோர்ந்து போன ஒரு ஆள்கிட்ட போய் சோர்ந்து போகாதன்னு சொல்லியிருக்கிறேன். பயப்படுற ஒரு ஆள்கிட்ட போய் பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். தோத்த ஒரு ஆள்கிட்ட போய் கவலைப்படாத, ஜெயிக்க போற. ஆமென். நம்பிக்கை இல்லாத ஆள்கிட்ட போய் என்ன பெருசா, கடவுள் இதை விட பெருசா அவன் வாழ்க்கையில செய்வார். சொல்லி சொல்லி பேசி பேசி கொடுத்து 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 இன்னைக்கு ஒரு anointing உங்க மேல இறங்கி கொண்டிருக்கு. It's not a word my friend, it's an anointing. It's an anointing. It's a great impartation. உங்க தலை மேல இன்னைக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க தலைமுறையின் தரித்திரத்தை உடைக்கக்கூடிய ஒரு வல்லமை. உங்கள் தோல்விகளை ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய ஒரு வல்லமை, உங்கள் பலவீனங்களை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை, உங்களை பெரிதாக்கக்கூடிய வல்லமை, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அபண்டன்ஸ், ஒரு பெரிய வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்க மேல இம்பார்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென்.